பலாலி வீதியில் ஜனாதிபதி திறந்து விட்டுட்டார். அதால மக்களுக்கு எந்த விதமான பலனுமே இல்லை. எங்களுக்கான அனுமதியை நீங்க நகர்த்தி கொண்டு போறீங்க. எங்களுக்கு அது சம்பந்தமான அனுமதி நேரடியா தரப்படையில் இல்ல. எங்களை இங்க நீங்க அனுமதிக்கிறதையே விரும்பாத போது எங்களுக்கான தீர்வு என்னன்னு உங்களால பெற்று தர முடியும். இப்ப உள்ளுக்கு ஒரு வைத்தியசாலை சட்டவிரோதமா கட்டுப்படுது, தைட்டியில் ஒரு விகார சட்டவிரோதமா கட்டுப்பட்டிருக்கு. இந்த பொறுப்புள்ள சபையில அந்த கட்டுமானம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து அதை நிப்பாட்டும். அந்த தீர்மானம் எடுக்கப்படும். அரச நிதி எவ்வாறு செலவிடப்பட்டு கட்டப்படுகின்றது என்று கேளுங்கள். அதை நான் முன்மொழிகிறேன். ஆஸ்பத்திரி கட்டுறதை நிறுத்த வேண்டும் என்றதை நாங்க முன்மொழிகிறோம். சரி தம்பி, சரி. ஆரோக்கியமாத கோயில வச்சு சொன்ன ஒரே ஒரு விஷயம், இந்த கூட்டத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன், உங்களோட காணியை விட்டுட்டு தான் பெறுவேன் ஒரு வாக்கையும் தந்த நீங்க. மற்ற அரசாங்கங்கள் இனவாதம் மதவாதம் என்று சொல்லி அந்த மக்களை என்ன வன்முறை செய்ய சொல்றீங்களா? தலைவர் தயவு செய்து சொல்லுங்க. இந்த பிரச்சனை நீங்க தீர்த்தங்களுக்கு அரசியல் செய்யற கொண்டும் இல்ல. தலைமைத்துவம் இல்லைன்னு நான் சொல்லிக்கொடுத்து இப்ப அமைச்சர்கிட்ட உதவியாளர்களால் சொல்லிட்டு போற மீட்டிங் முடிய இன்னொருக்கா உங்களை சந்திக்க மாட்டேன். நீங்க தனியா கூப்பிட்டு என்ன கதைக்கிறேன்டா, அது என்ன மிரட்டுற சம்பந்தமான உரிய முறையில் எங்களுக்கு பதில் சொல்ல முடியலைன்னா உங்களோட ஆழ்ம குறைபாடு என்று நான் சொல்லிக்கிறேன். யாருமே எங்களை கண்டுகொள்றீங்க. விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. திரை புத்தாண்டுக்கு முன்னர் பலாலி வீதியில் ஜனாதிபதி திறந்து விட்டுட்டார். அதால மக்களுக்கு எந்த விதமான பலனுமே இல்லை. அச்சுவேலிக்கு போக வேண்டிய ஆக்கள் எத்தனையோ கட்ட சுற்றி போறார்கள். மற்ற தம்பால ரோட் கல்லடி வேலன் பேசுறதுக்கு இருக்குது. எங்களுக்கான அனுமதியை நீங்க நகர்த்தி கொண்டு போறீங்க. எங்களுக்குரிய ஒரு விஷயத்தை பின்னாடி பேசுறோம். கொஞ்சம் பொறுங்க. கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்திற்கு சம்பந்தப்பட்டு மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தியால பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இந்த கூட்டத்தில் இதை பற்றி கதைக்க எங்களுக்கு அனுமதி கிடைக்காட்டி எங்களுக்கு வெளிவடக்கு மக்களுக்கு இந்த ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கிற உயர் அதிகாரிகளால் விளைக்கப்படுற ஒரு மாபெரும் ஒரு துரோகம். இந்த கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இருக்கிற ஒரு காரணத்துக்கு உற்பத்தி திறன் மாதிரி கிராம நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் அவருக்கு ஓமா இல்லையாண்டு பதில் சொல்லாம நீங்க கலைக்கிறத கதை நாங்கள் சொல்றத சொல்லுவோம் போய் கேள்விக்கு உங்களால நீங்க போன முறையான் மீட்டிங் கலைச்சு கொண்டிருக்கீங்களே நீங்க எழும்பி போனீங்க. சில வழியில அதை பற்றி எடுக்காம விடுவீங்களோ தெரிய இல்லை. போன முறை மீட்டிங்க முடிவுறுத்துறேன்னு சொல்லாம முடிவுறுத்துனீங்க. நீங்கள் அழைச்ச கருத்தை ஏண்டாலும் நான் 40 லட்சமா வெளியில இருக்கிறான். அவங்க கருத்தை தானே வேணும். எங்களோட கருத்துக்கள் ஒழுங்கான முறையில் கேட்கப்படவில்லை. யாழ் மாவட்ட இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கிற முக்கியமான பிரதிகள் முன்னால எங்களோட இந்த பிரச்சனைக்குரிய ஆலோசனை நடைபெறாட்டி எங்களோட பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய அரச உத்தியோகத்தர் மேல இருந்து ராணுவ தளபதி மேல இருந்து எல்லாரும் கூடியிருக்கிற ஒரு சபை இது. இல்ல ஒரு விஷயம் இருக்கு, நான் சொல்றேன். இங்கே வார ஆக்களுக்கும் நாங்கள் சொல்றோம் என்னண்டா, உங்களுக்கு அப்படியாப்பட்ட ஏதாவது இப்போ நாங்கள் அதுக்காக ரெடி ஆகி வரலாம். அதுக்கான உரிய அதிகாரிகள் வரவழைக்கலாம். அப்ப அதுதான் முறை சம்பந்தமான தெளிவாக தாங்க விரும்பின மாதிரி அந்த பிரதேசங்கள் இருக்கிற பிரச்சனைகள் பேசலாம். அப்படி பேச முடியாது. முறையில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இது சம்பந்தமா நாங்கள் கதை கொண்டு அனுமதி கேட்டிருந்தோம் நாங்கள். ஆனால் எங்களுக்கு அது சம்பந்தமான அனுமதி நேரடியாக தரப்படையில்லை. ஆக மொத்தத்தில் எங்களை இங்கே நீங்கள் அனுமதிக்கிறதையே விரும்பாத போது எங்களுக்கான தீர்வு என்னன்னு உங்களால் பெற்றுத்தர முடியும். இதில் இந்த அஜெண்டாவில் வருகிற நிகழ்ச்சி நிலையில் உயர் பாதுகாப்பு வலயம் சம்பந்தமான கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர்களுடைய கருத்துக்கள் வர்ற இடத்துல நாங்கள் அந்த விஷயத்தை கலைப்போம். எங்கட மீள்குடியேற்ற சங்கத்துக்கு அது சம்பந்தமான அறிவித்தல் தந்திருக்கணுமே சார். அந்த விடயம் வேலைகளை கலைக்கிறோம். சரி சார், நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம். ஆனால் கட்டாயம் இது சம்பந்தமாக கதைச்சிட்டு போகணுமென்று வேண்டிக் கொண்டு அமர்றேன். இந்த விஷயம் இன்றைய நாளில் மிக பிரதமான நாங்கள் எங்களோட வெளிவடக்கு மக்கள் சார்பில் கேட்குற ஒரே ஒரு விஷயம், இன்றைய நாளில் மக்கள் சார்பில் நேரத்தை ஒதுக்கி தருவோம். குடும்பங்களை மீள குடியமர்த்துவதற்கான கால வரையறையை தீர்மானித்தலும் சட்டவிரோத கட்டுமானங்களை தடுத்தலும். இப்போ உள்ளுக்கு ஒரு வைத்தியசாலை சட்டவிரோதமாக கட்டுப்படுது. ஏற்கனவே தைட்டியில் ஒரு விகார சட்டவிரோதமாக கட்டுப்பட்டுருக்கு. இப்போ இன்னும் சில கட்டடங்கள் கட்டுப்படுது. இந்த மக்களின் மீள்குடியேற்றத்தை இனிமேல் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முதலாவது விடயமாக போடும். முந்தைய அப்படி தான் இருந்தது. ஆனால் அது இப்போ மறைக்கப்பட்டுடுது. ஏன் மீள்குடியேற்றம் நடக்க இல்லையே இன்னும் அப்படிங்க அந்த விஷயத்தை உங்களோட அஜெண்டாவில் தரணும். என்னோட நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். இனிமேல் வார கூட்டங்களில் இது முதல் விடயமாக இருக்கு. ஆகவே இதுக்கு என்ன தீர்வு அடுத்த கூட்டத்தில் சொல்லுவீங்களா இல்லை எப்போ தர போறீங்க? மீள்குடியேற்றம் இப்போ எவ்வளோ பேர் இருக்கணும்? இப்போ நீங்கள் அடுத்த கூட்டத்தில் அதுக்கு முதல் எங்களுக்கு ஒரு தகவலை தாங்க. அடுத்த கூட்டத்தில் முதலாவது விஷயமா போடுங்க. இது ஒவ்வொரு கூட்டங்களையும் விஷயமா இருக்க வேணும்.
இதில் முக்கியமாக தனியார் காணியில் ஒரு வைத்தியசாலை இராணுவத்தால் கட்டப்படுது. இப்போ அதுக்கு என்ன முடிவு? அதை பற்றி ஏதும் அறிஞ்சீங்களா? இப்போ அரசாங்க அதிபர் நீங்கள் தெல்லிப்பள்ள டிஎஸ் உங்களுக்கு தெரியுமா உள்ளுக்கு ஒரு வைத்தியசாலை கட்டுப்படுறது தனியார்? இல்லை, நீங்கள் இப்போ கேட்ட முதலாவது விடயம் இந்த மீளக்குடியமர்ந்த விடயங்களில் எங்கள்கிட்ட மாவட்ட செயலகத்தில் ஏற்கனவே பிரதேச செயலகங்களில் பதிவு செய்யப்பட்ட விவரங்களின் அடிப்படையில் தான் இந்த தரவுகள் இருக்குது. ஏற்கனவே அந்த தெல்லிப்பள உயர் பாதுகாப்பு வலயத்திலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் பிரதேச செயலகத்தில் பதிய சொல்லி விடுக்கப்பட்ட அறிவுறுத்தலுக்கு அமைவாக அந்தந்த காலங்களில் விடப்பட்ட அறிவித்தலுக்கு அமைவாக மக்கள் பதிவுகளை மேற்கொண்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் மொத்தமாக 40,158 குடும்பங்களைச் சேர்ந்த 1,39,409 குடும்பங்கள் அந்த பிரதேசத்தில் மீளக்குடியமர்ந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மீளக்குடியமர்ந்து இருக்கிறார்கள். இதை விட மேலதிகமாக 1,721 குடும்பங்களைச் சேர்ந்த 4,322 அங்கத்தவர்களுமாக அவர்கள் இந்தியாவில் இருந்து மீளக்குடியமர்ந்த மக்கள். ஆகவே மாவட்டத்தில் இதுவரைக்கும் மொத்தமாக 41,879 குடும்பங்களைச் சேர்ந்த 1,34,731 அங்கத்தவர்கள் மீளக்குடியமர்ந்திருக்கிறார்கள். இதற்கு மேலதிகமாக மீளக்குடியமர வேண்டிய குடும்பங்களுடைய எண்ணிக்கை விவரங்களை நாங்கள் பதிவு செய்து பிரதேசத்தில் பெற்றுக்கொண்டதன் அடிப்படையில் 1,395 குடும்பங்களைச் சேர்ந்த 4,006 பேர் இதில் பதிவுகளை மீளக்குடியமர வேண்டியவர்களாக பிரதேச செயலாளர்களால் எங்களுக்கு அறிக்கையிடப்பட்டிருக்கின்றது. இது வந்து பிரதேச செயலகத்தில் பதிவு செய்யப்பட்ட எண்ணிக்கை. இப்போ ஆஸ்பத்திரியா இந்த காணியில் கட்டினா நான் என்னென்று குடியிருக்கிறது என்னென்று குடியிருக்க தயவு செய்து கௌரவ அமைச்சர் அவர்களே இதில் நீங்கள் தலையிட வேணும். தனியார் குடியில் இராணுவம் வைத்தியத்தால் கட்ட இயலாது. அடிப்படை மனித உரிமை மீறல் தவிசால இந்த என்னண்டா உண்மையிலேயே இப்போ அந்த பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் கவனத்தில் எடுத்திருக்கிறோம். சரியா ஒன்று இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்க பிரதேசம் இருக்குது தானே, அந்த பிரதேசத்தை முழுமையாகவே அந்த இங்கேருந்து பலாலி வரைக்கும் முழுமையாகவே விடுவிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. சரியா அதில் அந்த இடத்துல சொல்லணும். அதே நேரத்தில் அவங்க ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி விடுகின்ற போது அந்த ஹாஸ்பிட்டலையும் அது மக்களுக்கான ஹாஸ்பிட்டலாக மாற்றி கொடுக்கறதுக்கு கொண்டு ஒரு இணக்கப்பாட்டுக்கு இருக்குது. இப்போதைக்கு இன்னும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்குது. இப்போ நான் நினைக்கிறேன் வெகு கூடிய சீக்கிரம் இது அதுக்கான நடவடிக்கை எடுப்போம். அதனால வேளையில் நான் கௌரவ கடற்றொழில் அமைச்சராக இருக்கலாம் அல்லது ஜனாதிபதி அல்லது பாதுகாப்பு அமைச்சினுடைய கலந்துரையாடல்கள் நடைபெறுகின்ற போது நாங்கள் கேட்கின்ற முதலாவது விடயம் பலாலி வீதியினுடைய கிழக்கு பகுதியை முதல் கட்டமாக விடுவதற்கு, அதுக்காக நாங்கள் மேற்கு பகுதியை விட வேணாம் என்று சொல்லல, முதல் கட்டமாக பலாலி வீதியினுடைய கிழக்கு பகுதிகளை முழுமையாக விடுவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அனைவருடைய கவனத்துக்கும் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் என்ற ரீதியில் கொண்டு வந்திருக்கிறோம். அதற்கு அடுத்த கட்டமாக நாங்கள் மேற்கு பகுதியில் விடுவதற்குரிய முயற்சிகளை முடுக்கலாம். முதலாவது இந்த கூட்டத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிற விடயம் எங்கள் பலாலி வீதியினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கின்ற விடுவிக்கப்படாத பகுதிகளை விடுவிக்கக்கூடிய ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதில் தான் எல்லாருடைய கோரிக்கை முதல் கட்டமாக இருக்கு. வசாவளான் பகுதியில் வந்து இந்த வைத்தியசாலை அமைக்கப்படுறது தொடர்பாக ஒரு தனியார் காணியில் இந்த விதமான சுயரிப்பு நடைமுறைகளும் இல்லாமல் வந்து ஒரு வைத்தியசாலை கட்டி போட்டு அதை வந்து பொதுமக்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு உரிய ஒரு சட்ட ரீதியான ஒரு செயல்பாடு கிடையாது. அப்போ தயவு செய்து வந்து இன்றைக்கு அது ஏற்கனவே தையிட்டியில் வந்து விகாரியை கட்டி போட்டு வந்து அதை அகற்றுறது சம்பந்தமாக நீங்கள் பல்வேறுபட்ட காரணங்களை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். அப்போ இப்போ வந்து ஆரம்பத்திலேயே அந்த கட்டுப்பாடு நடக்கைக்குள்ளே வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிற பொழுது வந்து இந்த பொறுப்புள்ள சபையில் வந்து அந்த கட்டுமானம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து அதை உரிய இராணுவ தரப்புக்கு நீங்கள் அறிவிக்க வேணும். அறிவித்து வந்து ஒரு குழப்பங்கள் மேலும் நீடிக்காதபடி வந்து தயவுசெய்து வந்து அந்த கட்டுமானத்தை உடனடியாக நிறுத்தணும். வைத்தியசாலை வந்து நீண்ட காலமாக கட்டப்பட்டு அரைகுறையிலிருந்து அதுக்குரிய கட்டுமான இதுல ஒரு விஷயத்தை நீங்க எடுக்கணும் என்னன்னா ஹை செக்யூரிட்டி சோனாக ராணுவம் வச்சிருக்கிற பொழுது கட்டின ஒழிய முதல் மக்கள் வாழ்ற காலத்தில் அது கட்டப்படவில்லை. கட்டாயமாக அந்த காணியில கொசுல கட்டிட்டு அவருக்கு காணியை கொடுக்காம நாங்க அதை அரசாங்க கொசுலா மாற்ற போறோம்ன்றது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் சொல்ற மாதிரி இது மிகப்பெரிய அராஜகம். அப்படி செய்ய இயலாது. உரிய காணிக்காரன் காணியை கொடுக்கணும். அப்படி ஒரு வார்த்தையோட முடிக்க இயலாது. அந்த கட்டுமானத்தை தடை செய்ய வேணும் என்ற தீர்மானத்தை அதை நிப்பாட்டுங்க. முதலாவது அந்த தீர்மானம் எடுக்கப்படும்.
சரி இந்த காணிகள் கேட்டார் 2013 மே மாதம் 28ஆம் தேதி மெத்தமானி அறிவித்ததுக்கு 6372 ஏக்கர் கைப்பற்றி தோணும். அது கேட்டா 2276 வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு நான் சொல்றேன். அந்த அடிப்படையில் 3000 காணிகள் விடப்பட்டு அந்த வட்டாமானியம் விட்ரோ பண்ணப்படல. இன்றைக்கு மக்கள் குடியேறிட்டு மழை விட்ரோ பண்ணப்படாமல் இன்றைக்கு உயர் பாதுகாப்பு மக்கள் குடிச்ச மாதிரி இல்லை. ஒரு காலத்தில் சொல்லி நீங்கள் வெளியேறணும்னு சொன்னாலும் வழங்க. அதை விட இந்த மக்கள் இந்த ஸ்பெசிஃபிக்கான காணியில ஆஸ்பத்திரி கட்டண சம்பந்தமா கடந்த நீதிமன்றத்தில் சேர்க்கப்பட்டதுக்கு ராணுவம் சொன்னது நான் அங்கே இல்லை அடுத்த குடங்க வந்து அடுத்த கோர்ட் கேஸில் வந்துள்ளது. ராணுவ வைத்தியசாலை செய்கிறோம். இது ராணுவத்துக்கு எடுக்க போகிறோம். நாங்கள் எந்தெந்த காணி விட போகிறோம் எது விட முடியாதுங்கிறத நாங்கள் இப்போ சர்வே பண்ணி கொண்டிருக்கிறோம். சொல்கிறோன்னு சொல்லியிருக்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்க பலாலி ரோட்டில் கிழக்கு பக்கம். பலாலி ரோட்டில் கிழக்கு பக்கத்தில் 669 ஏக்கர் விட வேண்டியிருந்தது. அதில் 234 ஏக்கர் 2024ஆம் ஆண்டு விடப்பட்டது. இங்கே 400 மேற்பட்ட ஏக்கர் அங்கே விட வேண்டியிருக்கு. அந்த இந்த பலாலி ரோட்டின் கிழக்கு பக்கம் ஏர்போர்ட் ரிசர்வேஷனுக்கு தேவையே இல்லாத இடம். அப்புறம் கட்டணத்தை கட்டி போட்டு பிறகு சொல்லுவீங்க என்ன இவ்வளோ கட்டின வழியாக இவ்வளோ காசு தந்தா தான் விட வேண்டும். மாதம் இல்லை அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அங்கே ஏற்கனவே டிசி சேர்மனாக இருக்கிற அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது. மாதம் கட்டினாலே காசு தந்தா தான் விடுவ மாட்டேன். அப்போ இப்படியா இல்லாமல் இல்லை முதல் நிப்பாட்டும். நாங்கள் ஏற்கனவே ராணுவத்தில் ஜாழ்ப்பாண SF கமாண்டரை கடிதம் அனுப்பியிருக்கிறேன். காணி உரிமையாளரால் எங்களை முறையிடப்பட்டிருக்கு. இந்த கட்டடத்தை உடனடியாக நிப்பாட்ட சொல்லி நிப்பாட்டி இருந்தால் திரும்ப தொடங்கி இருக்கிறோம். உடனடியாக நிப்பாட்டுறதுக்கான ஒரு தீர்மானத்தை அவர் முன்மொழிஞ்சிருக்கிறார். கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர். நாங்கள் அதை வழிமொழிகிறோம். உடனடியாக நிப்பாட்டுறதுக்கான ஒரு கௌரவ அமைச்சர் அவர்களே, இதிலே ராணுவ தரப்பினரும் பிரசன்னமாக இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட கேளுங்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் அனுமதி இல்லாமல் ஒரு கட்டிடம் ஒன்றை அதுவும் அரச நிதி எவ்வாறு செலவிடப்பட்டு கட்டப்படுகின்றது என்று கேளுங்கள். அதற்கு அவர்கள் பதிலளிக்கட்டும். முதல்ல அரசாங்கம் தானே. அடுத்ததாக உள்ளூராட்சி மன்றங்களின் அனுமதி இல்லாமல் இந்த போர்டை கூட போடலாம். இந்த போடப்பட்ட போர்ட் கூட அந்த நீங்கள் ஆட்சிப்பீடம் ஏறிய பின்னர் பாதை திறந்து விட்டதை நாங்கள் வரவேற்கிறோம். அந்த பாதையில போடப்பட்ட போர்ட் கூட அந்த உள்ளூராட்சி பொருத்தமான உள்ளூராட்சி மன்றத்தின் அனுமதி இல்லை. இன்றைக்கு இருக்கின்ற அரச மாகாண சபையாக இருக்கலாம், நான் இதில் பகிரங்கமாக தான் குற்றம் சாட்டுகின்றேன், மத்திய அரசாங்கத்தினுடைய ஸ்தாபனங்களாக இருக்கலாம், அநேகமான ஸ்தாபனங்கள் வேணுமென்றால் ஒரு ஆராய்ச்சியை செய்து பாருங்கள். கடந்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளில் ஆராய்ச்சியை செய்து பாருங்கள். உள்ளூராட்சி மன்றங்களின் அனுமதி இன்றைய கட்டிடங்களைத்தான் அமைப்பதை வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அது உள்ளூராட்சி மன்றங்களுடைய வருமான ரீதியாகவும் பாதிப்பு. ஒரு சட்டத்தை அரச ஸ்தாபனங்களை மீறுகின்ற நடைமுறை ஒரு பாராளுமன்றத்தால் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் வாயிலாக உள்ளூராட்சி மன்ற சட்ட அதிகாரங்கள் பயிரப்பட்ட சட்டங்களை அரச நிறுவனங்களை மீறுகின்ற நிலைமை இங்கேதான் இருக்கின்றது. இதுக்கு கேளுங்கள் எவ்வாறு அனுமதி பெற்றார்கள் என்று. ஆமிக்கு முன்னாக்கினது மிக கமாண்டு முன்னாக்கினது கமாண்டு Sir, earlier he told that 6,371 acres of land. 2013, it is gazetted by the government, that area. But before that, we are using 11,000 of land on housing goods zone in KKS area. But we released till 2013, remaining that which I mentioned that gazetted acres of land. So now we are presently last year December, the government given orders to survey again because we released that land, but it is on the gazetted land, those who are using the civilian also. So that last year December 4th, the survey department of Jaffna, they surveyed that high security zone, but 1,666 lands in high security zone and 784 belongs to airport aviation and air force. So altogether, sir, 2,364. Now it is using military and the airport aviation. But sir, we can't, as a security force commander, I am representing the SF commander as a Chief Colonel Civil Affairs. But we can't release actually that they mentioned that in the military camps, we are actually not using that former, what is called the
legal action to make that what is so the building and all, but it is gazetted land. It is still gazetted, but government wants to give the compensation to the civilian the percentage. That's why again the area is surveyed by the government, so that beyond that we can't do any decision because we are not the decision maker in higher level. කමාන්ඩර් මේ දැන් මෙතන දැන් මේ අතන ප්‍රශ්නේ තමයි That is also same, sir. That is also under that our high security zone, sir. That is not separate land. That is under the gazetted land in high security zone. ஒரு பிரைவேட் லேண்ட்ல தனியாட்ட லேண்ட்ல எப்படி நீங்க ஹாஸ்பிட்டல கட்டிட்டு அப்புறம் இப்ப இப்படிலாம் சொல்றீங்க? என்ன அது என்ன சட்டம் அது? கொமிஷன் இல்லாமல் உயர் பாதுகாப்பு விலையமாக பிரகடனப்படுத்தப்பட்டாலும் அங்க எந்த கட்டிடமும் அமைக்க முடியுமா? இல்லை, அது ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு கண்டினியூஸாக நடந்து கொண்டிருக்கு. அந்த மக்களுக்கு நீ அரசாங்க காணியா எடுத்தாண்டா கம்பன்சேஷன் பே பண்ண இல்லை. அப்ப நீதிமன்றத்தை இந்த அரசாங்கம் மதிக்குதா அல்லது ஆமி மதிக்குதா? இல்லையே, நீதிமன்றம் மதிக்கல. அதை நான் முன்மொழிகிறேன். ஆஸ்பத்திரி கட்டுறதை நிறுத்த வேணும்ன்றதை நாங்கள் முன்மொழிகிறோம். நீங்கள் எழுதுறீங்களோ இல்லையோ, நாங்கள் அதை மூவ் கொண்டு வரோம். கையகப்படுத்தப்பட்டிருக்கின்ற. ஆனால் அந்த 6317 ஏக்கரும் உயர் பாதுகாப்பு விலையம் என்று சொல்லி தான் கையகப்படுத்தி வச்சிருக்கிறேன். இன்ற வரைக்கும் மக்களுக்கு அது சம்பந்தமான நீதி கிடைக்கல. ஏன்னா ஒரு அரச தேவைக்காக காணி சுயரிக்கப்பட்டால் அதுக்குரிய நஷ்டஈடு வழங்கப்படணும், இல்லையென்றா அது சம்பந்தமான கலந்துரையாடல் காணி உரிமையாளரோட கதைக்கப்படணும். இன்று வரைக்கும் அது சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. நாங்கள் கேட்குற விஷயம் தான், விமான நிலையம் உண்மையிலேயே விஸ்தரிக்கப்படும், அபிவிருத்தி நடக்கும் என்று சொன்னால் அதுக்கான காணியை மக்கள் வழங்குறதுக்கு தயார். ஆனால் அரசாங்கமும் அதிகாரிமாரும் அந்த மக்களோட நேரடியாக விஷயத்தை கதைக்கிறதுக்குரிய, அதாவது விமான நிலையத்துக்கு தேவையான காணியின் அளவை வெளிப்படுத்திருந்தே இல்லை. அதுக்குள்ளே வர்ற காணிக்குரிய நஷ்டத்தை வழங்குறதுக்கு அந்த மக்களோட கேட்கலாம், மேலதிகமாக இருக்கிற காணிக்காரர் நிலங்களை விடுவிக்கிறதுக்குரிய அலுவல் செய்யலாம். ஆனால் அரசாங்கம் அது சம்பந்தமாக வெளிப்படையாக எங்களோட கதைக்கல. இன்றைக்கு இராணுவ தளபதி சொன்ன மாதிரி 2008 ஏக்கரில் 1600 ஏக்கருக்கிட்ட அவையின் கைவசம் இருக்குன்னு சொல்கிறார். மற்றும் ஏர்போர்ட் வச்சிருக்கேன். அந்த 1600 ஏக்கருக்குள்ளேயும் ராணுவம் என்ன வேலை செய்யுது? தனியாக விவசாயம் மட்டும்தான் பெருமதியான செய்யுது. இன்றைக்கு அவை விவசாயத்தை செய்து அந்த வழிவடக்கில் இருக்கிற சின்ன சின்ன அவையில் வெல்ஃபேர் ஷாப், சலூன், சின்ன சின்ன குட்டி கடையிலாம் அவையில் உற்பத்தி பொருளை போட்டு விற்பனை செய்யக்க அங்கே இருக்கிற சாதாரண மக்கள் வருமானம் இல்லாமல் போகுது. இப்ப இது ஒரு சாதாரண பிரச்சனையா இருக்கலாம் உங்களுக்கு. இன்னொரு 10 வருஷத்தால் அங்க வாழ்ற மக்கள்கிட்ட சாதாரண எங்களுக்கு காணி வெடிப்பு சம்பந்தமான ஒரு சரியான ஒரு தீர்வு, ஆணித்தரமான ஒரு தீர்வை சொல்லுங்க. ஆட்சிக்கு வந்த போது 2 தரம் பெறும்போது அதே விஷயத்தை தான் சொல்றாரு. நீங்கள் உங்களோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தபோதும் எங்களோட ஆரோக்கியமாத கோயிலில் வச்சு சொன்ன ஒரே ஒரு விஷயம், இந்த கூட்டத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன், உங்களோட காணியை விட்டுட்டு தான் பெறுவேன் ஒரு வாக்கையும் தந்தீங்க. இந்த வரைக்கும் அது சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. எங்களோட கோயில் பெருநாள் கமாண்ட பங்களாக்கு ஒப்போசிட்ல இருக்கிற கோயில் பெருநாளுக்கு நாங்கள் அலையாத இடம் இல்லை. இதே இருக்கிற எந்த அரசு உத்தியோகத்தருமையாருக்கும் அந்த பிரச்சனை தெரியும். ஆனால் இன்றைக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி எங்களோட திருவிழா நடத்துறதுக்கு அனுமதி தெரியல. ராணுவ தளபதிகிட்ட நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் கேட்கிறேன். பலாலி சந்தியில் 1000க்கும் மேற்பட்ட மக்களை கூட்டி ஒரு வெசாக் கொண்டாடினேன். அதில் இல்லாத பாதுகாப்பு நாங்கள் ஒரு 500-1000 பேர் சேர்ந்து ஒரு கோயில் திருப்பலியை செய்கிறதால என்ன பாதுகாப்பு குறைகளுக்கு வருகிறது? என்னண்டா 85ஆம் ஆண்டு பலாலி ஏர்போர்ட்டுக்கு 669 ஏக்கர் எடுத்தது. அந்த காணி நடந்து கொண்டான் இருக்கு. ஆனால் அந்த மக்களுக்குரிய நட்டகீடு 669 ஏக்கர். அதானே ஏர்போர்ட்டுக்குரிய காணி தானே. அந்த காணிக்குரிய நட்டகீடு என்ன குழுவடையுது. ஆனால் டெவலப்மெண்ட் ஒர்க் நடந்து கொண்டு அந்த மக்கள் இன்னைக்கு 30 வருஷம் 40 வருஷம் தாண்டிட்டு நீ காணி அடையாளப்படுத்துறதுக்கே ஆக்கல் லாபம். இந்த பிரச்சனை பல தடவை பேசப்பட்டிருக்குது. சரியா? இப்போ கம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கும் தீர்மானிச்சிருக்கிறாங்க. கமாண்டர் एयरपोर्ट කට සුවි ගත්ත ඉඩම් ටික මේ එයාපෝට් රයිට්
இது வந்து அவர்களுக்கு எப்போ இந்த காணி விடுவிக்கப்படும் என்ற சரியான ஏனென்றால் அது விமான நிலைய விஸ்தரிப்புக்குள்ளே வர இல்லை. அப்போ அந்த காணிகள் வந்து இப்போ விடுவிக்கப்படும் என்ற விஷயத்தை தயவுசெய்து வந்து ஒரு முடிவாக சொல்லுங்க இதில். சரி, இது பதில் இல்லை தலைவர். நீங்கள் மற்ற அரசாங்கங்களை வந்து மோசமாக விமர்சித்து வந்து போட்டு மற்ற அரசாங்கங்கள் இனவாதம் மதவாதம் என்று சொல்லி அந்த அரசாங்கங்களை சொல்லி போட்டு அந்த அரசாங்கங்கள் கையில பிடிச்சு அதே அணுகுமுறையை கடைபிடிக்கிறீர்கள் என்றால் அந்த மக்களை என்ன வன்முறை செய்ய சொல்லி சொல்றீங்களா? அவர்கள் தேடி வந்திருக்கிறாங்கன்னா பதில் சொல்லுங்க. விடுவிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது. சரி, எவ்வளவு காலம்? இப்ப 1.5 வருஷம் ஆச்சு நீங்க பதவிக்கு வந்து 1.5 வருஷம். அப்ப அந்த மக்கள் தெருவில் இருக்கிறோம். ராணுவம் விவசாயம் செய்து வந்து அந்த உற்பத்தி பொருட்களை கொண்டு இங்க எங்கட சந்தையில வித்து கொண்டிருக்குது வந்து. கௌரவ தலைவர் அவர்களே, நீங்கள் மாவீரர் துயிலும் இல்லங்களையும் விடுவிப்பதாக பகிரங்கமாகவே அரசாங்கத்தின் சார்பிலே பொறுப்புள்ள அமைச்சர் என்ற வகையிலே நல்லதொரு கருத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். ஆனால் இன்றும் கோப்பாய் மாவீரர் துயிலும் இல்லம் விடுவிக்கப்படாமல் அடிப்படையிலே ஒரு உடலங்கள் இருக்கின்ற இடம் என்று சொன்னால் அது உள்ளூராட்சி மன்றங்களிடம் கையளிக்கப்பட வேண்டும், மயானங்கள் இடுகாடுகள் என்ற அடிப்படையிலே. ஆனால் அந்த விடயமும் நடைபெறாமல் இருக்கின்றது. தயவு செய்து இதிலே தையட்டி தொடர்பாக கேந்திரன் என்ன சொன்ன விடயத்தோட இதையும் சேருங்கள், ஒரு காலக்கெடுவை சொல்லுங்கள் விரைவிலே. இப்ப தலைவர் ஒரு கேள்வி என்னன்னா, இறுதியில நீங்கள் இந்த விடயம் தொடர்பாக விலாவாரியா விவாதிக்க தருவீங்களா? தருவீங்களா தலைவர்? தயவுசெய்து சொல்லுங்க. ஏன்னா இது கடந்து போயலாம் தலைவர் வந்து. ஏன்னா நீங்கள் சொல்றீங்க நாங்கள் இதை வச்சு தானே அரசியல் செய்யறோம். இந்த பிரச்சனை நீங்க தீர்த்தா எங்களுக்கு அரசியல் செய்யற கொண்டும் இல்லை. பிரச்சனை முடிஞ்சது, நீங்கள் வடிவ அபிவிருத்தி செய்து போகலாம். அப்ப இது தயவுசெய்து வந்து இது கூட்டம் முடிகிறதுக்கு இடையில இது தொடர்பாக விலாவாரியாக விவாதிக்கிறதுக்கு நேரம் பெறப்பட வேண்டும். இதில் என்னென்னா அவர் கேட்குற விஷயம் என்னென்னா 248, 251, 246 சேர்ந்து 3 சேர்ந்து ஒரு மயிலிட்டி கிராமம். அந்த கிராமத்தின் 246 கொஞ்சம் பகுதி ஏர்போர்ட்டோட பக்கத்தில் இருந்தாலும் அதில் முழுக்க இராணுவம் விவசாயம் செய்யுது. 48 எந்த விதமான குடியேற்றமோ எதுவுமே நடக்கையில் மயிலிட்டி கிளம்ப ஸ்கூல் மட்டும்தான் விட்டுருக்கு. கோயில் பள்ளிக்கூடத்தின் கிரவுண்டே விட இல்லை. உங்கள்கிட்ட ஏற்கனவே மக்கள் அந்த காணிக்க மாதா கோயிலை விட சொல்லி கேட்டிருக்கணும். ஏற்கனவே போன முறை ரஜீவன் எம்பி ஆக்களின் உதவியோடு அந்த முன்னுக்கு ஒரு திருவிழா நடந்த இந்த முறை திருவிழா கூட அனுமதி வழங்கப்படவில்லை. அதோடு 51 இருக்கிற கோஸ்டல் பெல்ட்டாக்கள் இப்போ பெருத்துறை வைக்கணும். அங்கே அந்த காணியை இராணுவம் பயன்படுத்தவில்லை, ஒரு தரம் பயன்படுத்தாத கிடக்கு. அந்த 51 பெருத்துறை பதினாலு ரோடுனா வடக்கு பக்கம் அதை முழுமையாக விடலை. அங்கே இராணுவம் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ இதெல்லாம் விடுற பிரச்சனை தானே. மேலதிகமாக வந்து உயர்மட்ட கலந்துரையாடல் என்ற ஒரு விஷயம் எங்கட காணி எங்களுக்கு இதை விட உயரிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்தராஜா அவர்களுடைய முன்வைக்கப்பட்டபடியாக கேட்டுக்கொள்கிறேன். எங்களோட பிரச்சனைக்குரிய ஒரு தீர்வாக தான் நாங்கள் இந்த இடத்துல தலைமைத்துவம் இல்லை என்று நான் சொல்லிக்கொள்கிறேன். நாங்கள் கேட்குற விஷயம் இதுதான், எங்களுக்குரிய தீர்வை தாங்கும். தயவு செய்து இதை விட உயரிய சபை வேறு எங்கேயும் கிடைக்காது. எங்களால் நாங்கள் போகாத இடம் இல்லை. உங்களோட விஷயம் கலைத்து கௌரவ அமைச்சர் மறுமொழி சொல்லிட்டார். அப்போ நாங்கள் இப்போ நீங்கள் கேட்டதன் மாதிரி நாங்களும் கலைக்கவும் விட்டுருக்கிறோம். அப்போ திருப்பி நீங்கள் வேறு விஷயம் கலைச்சால் நாங்கள் கேட்கலன்னு சொல்லக்கூடாது. மட்டும் காத்திருக்க சொல்லி காத்திருந்தேன். எங்களுக்கு அது சம்பந்தமான ஒரு காலக்கெடுவை நாங்கள் சொல்லுங்க. எல்லாம் இந்த வரைக்கும் 36 வருஷத்துக்கு மேலே ஜனம் காணி விழா இது இல்லாமல் இருக்கும். இன்றைக்கு என் அம்மா அப்பா இறந்தாப்புறது எனக்கு சம்பந்தமான தீர்மானம் இங்கே எடுக்கப்பட்டிருக்கு. அந்த தீர்மானத்துக்குரிய தொடர் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். இதுல சொல்லிட்டு காணி விடையில தானே. ரைட். சிடிபி எவ்வளவு காலத்துக்குள்ள சார் விடுபடும்? சிடிபி இல்லையா? அங்க ஒரு பஸ் அடலதீவுக்கு ஒரு பஸ் புறன்னு சொல்லிடுறீங்கல்ல. நினைக்கிறேன் பருத்துத்துறையிலிருந்து பஸ் புறன்னு சொல்லி அந்த பஸ் போயிட்டுதா போகுமா? என்னென்ன சொல்லுங்க. போகும் போகும்னு சொல்லி கொண்டு ஏற்கனவே நிக்கிற பஸ் தான் திருப்பி ஓடிக்கொண்டு இப்போ அமைச்சர்கிட்ட உதவியாளர்களால் வந்து சொல்லிட்டு போறார். மீட்டிங் முடிய இன்னொருக்கா உங்களை சந்திக்க மாட்டேன். நான் கேட்டது வந்து உயரிய இந்த மக்கள் சபையில் மக்களுக்கு முன்னாலேயே ஒரு விஷயத்தை கேட்டேன். இப்போ நீங்கள் இதில் சொல்கிறதான் அமைச்சர் சரியான ஒரு பதில். என்ன முடிய சந்திக்க சொல்லி உங்களை பிரதிநிதி வந்து என்னட்ட சொல்லிட்டு போகிறார். அப்போ அது சம்மந்தமாக என்ன விஷயம், அது சம்மந்தமாக நீங்கள் கதைக்க போகிறீங்கன்ற விஷயத்தை இதிலேயே சொல்லுங்க. எங்களோட பிரச்சனை இதை தவிர போகிற எங்கேயும் கதைக்கப்படாது. நீங்கள் தனியாக கூப்பிட்டு என்ன கதைக்கிறேன்டா அது வந்து என்ன மிரட்டுற சம்பந்தமான விஷயமா தான் நான் எதிர்பார்ப்பேனே தவிர தீர்வு தர்ற விஷயமா இருக்காது. தீர்வு தரக்கூடியதாக இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் சொல்லலாம். அடுத்தபடியும் கௌரவ உங்களோட ஆளுமை குறைபாடு அமைச்சர். உண்மையில நீங்க ஒரு உரிய முறையில் எங்களுக்கு பதில் சொல்ல முடியலைன்னா உங்களோட ஆளுமை குறைபாடுன்னு நான் சொல்லி வெளிவடக்கில் நாங்கள் இனி தொடர்ச்சியா போராட்டம் மட்டும்தான் செய்யலாம்னு நினைக்கிறேன். யாருமே எங்களை கண்டு கொள்றீங்கல்ல. போராட்டத்தோட தான் மக்கள் வடக்கு மாநிலத்தில் பாடசாலை
தனியார் அதாவது நாங்கள் அதில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் அந்த கூட்டத்திலும் கூட, அதாவது கிழக்கு பக்கமாக இருக்கின்ற பிரதேசம் முழுவதையும் விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றோம். அதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த பிரச்சனைகள் தீர்கின்ற பொழுது நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் விசேடமாக சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் விசேடமாக அந்த பிரதேசம் இல்லாட்டியும் பெருவாரியான காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுப்போம் என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அந்த கட்டப்பட்டு வருகின்ற ஹாஸ்பிட்டல் தொடர்பாக நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் அல்லது அது சம்பந்தமாக பேசுவதற்கும் நாங்கள் இது ஜனாதிபதியுடைய கவனத்துக்கும் அதே போன்று பாதுகாப்பு செயலாளருடைய கவனத்துக்கும் கொண்டு வந்து அதை நிறுத்துவதா அல்லது அதை கட்டி எதிர்காலத்தில் அது மக்களுக்கு சேவைக்காக பயன்படுத்துவதா என்பதை சம்பந்தமாக பேசவும் வேண்டும். அதே நேரத்தில் அதற்கான அனுமதியை பெற்றுக் கொடுப்பதற்கு அந்த நில உரிமையாளர்களிடமும் நாங்கள் பேச வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். நில உரிமையாளரை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். இருந்த போதிலும் கூட அது சம்பந்தமாக நாங்கள் கவனத்தில் எடுப்போம்.